viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேஷ்டி அதாவது லுங்கி எப்படி தைக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கிடைக்கும். டைலரிங் வீடியோஸ் ஏற்கனவே நான் 4 போட்டுருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். சோ பார்க்காதவங்க அங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சின்ன பையனோட வேஷ்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேஷ்டி கடையில் வாங்கும் போது அதோட 2 ஓரத்தையும் தைக்காமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லர்ஸ்ட்டு கொடுத்து தைக்கிறத விட உங்கள் வீட்டிலேயே மிஷினில் நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பெருசாக சுடிதார் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அதாவது வேஷ்டி தைக்கிறது, சாரீ ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக வேஸ்ட் அடித்து கொடுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே உள்ளவங்களுக்கு கூட நீங்கள் ஈஸியாக வேஷ்டி அடித்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது வேஷ்டியை நம்ம பிரிச்சுக்கலாம். வேஷ்டியை பொறுத்த வரைக்கும் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு அவ்வளோ கிளியராக தெரியாது. நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினது தான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு நார்மலாக எல்லா வேட்டியுமே உள்ளே மடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேஷ்டியை இப்போ நம்ம பேக் சைடில் திருப்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் நம்ம திருப்பிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரெக்டாக 2 ஓரத்தையும் கிளியராக ஒரே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த 2 ஓரத்தையும் கிளியராக பிடிச்சிட்டு இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு சின்னதாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாகவும் மடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக மடிக்கிறேன். இதை விட சின்னதாக கூட நீங்கள் மடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கூட நீங்கள் இந்த மாதிரியே மடிச்சிட்டே கூட வச்சுக்கலாம் முன்னாடியே. இப்போது இங்கே எங்கே ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சிங் போடணும். வெளியிலையும் வந்துடக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கரெக்டாக 2 ஒரே மாதிரி மடிச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம முடிச்சு போடணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அப்போ தான் அந்த இடத்துல ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக மேலேருந்து கீழே வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தைக்கணும். ஸோ இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள் எப்படி தையல் விழுந்திருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கண்டினியூஸாக தைச்சிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி 2 துணியும் கரெக்டாக பிடிச்சி ஒரே மாதிரி மடித்து தைக்கணும். உள்ளே எந்த துணியும் விலகிராமல் இருக்கணும். ஸோ அதை கவனமாக பார்த்து தைச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பழகிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சிலும்பலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இதை வெட்டியும் வெட்டிக்கலாம், இல்லைனா நீங்கள் முதலே தச்சிட்டு அதுக்கப்புறம் கூட வெட்டிக்கலாம். பட் நான் எப்போவுமே தச்சிட்டு தான் பின்னாடி தான் வெட்டுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா பின்னாடி அடிக்கடி பிரிஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம தைக்கிறதுக்குள்ளாட்டியும். ஸோ முதல்ல நீங்கள் தச்சிட்டு லைட்டாக சிசர்ஸ் வச்சு வெட்டிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வெட்டிக்கோங்க. ஸோ வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி தையல் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக உள்ளே இருக்கணும், வெளியில் போயிடாமல். ஸோ இந்த மாதிரி எண்டிங் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக லாஸ்ட்லேயும் அதே மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சிடணும். ஒரு சில வேஷ்டி இந்த மாதிரி தான் ஏறி இறங்கி வரும். ஏன்னா அவங்க தறியே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா பிரிச்சுக்கோங்க. ஏதாவது சிலும்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டியோ வெட்டிக்கலாம். இப்போது இதை என்ன பண்ணணும்னா இது லைட்டாக அந்த மாதிரி நான் இப்போ காட்டுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த லாஸ்ட் ஓரத்தில் தையல் போடணும்.
இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி சிலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து உள்ளே மறைச்சி தைக்க முடிஞ்சால் தைச்சிக்கலாம், இல்லைனா லைட்டாக சிசர்ஸ் வச்சு வெட்டி விட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி மடித்து ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் முடிச்சு போட்டுக்கிறணும். ஸோ கரெக்டாக வந்து அதே மாதிரி வந்து நீட்டாக வந்து துணியை வந்து விரிச்சிக்கிறணும். இப்போ லைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ கண்டினியூஸாக அந்த ஓரத்தில் கவனமாக வந்து தைக்கணும், கீழே இறங்கிடாமல். பாருங்கள் எப்படி தைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வந்து தைக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும்னா பேரலாக இருக்க மாதிரி இருக்கணும். ரெண்டு ஓரமே கரெக்டாக 2 லைன்ஸுமே வந்து பேரலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபுல்லாக உள்ளே உள்ள அந்த தையலை வந்து அப்படியே மறைச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி வந்து தைச்சி கொண்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இதை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே நீங்கள் கூட அடித்து கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சிலும்பலாக இருந்துச்சுன்னா லைட்டாக கூட உள்ளே விட்டு கூட தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். லாஸ்ட்டில் லைட்டாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி தையல் இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி 2 பேரலல் லைன்ஸாக வந்து உங்களுக்கு தையல் வரணும். பட் வந்து இது பேக் சைடு, அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு லைன்ஸ் தான் வந்து இருக்கும். நீ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடில் வந்து 2 லைன்ஸ் இருக்கும். இது பேக் சைடு. இப்போ வந்து வேஸ்ட்டி நம்ம பிரட்டிக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்பியாச்சு. தையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வேஸ்ட்டி வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.